எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து மாமியார் வீட்டில் பிரியாணி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் லாஸ்ட்டு வீடியோ. அந்த வீடியோவில் அவ்வளோ பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. யாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இன்னமும் நாங்கள் ரெக்கவரி மோட்லேயே தான் இருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. நான் பர்சனலாகவே உங்கள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை போடுறேன். ஹலோ கனி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் மெசேஜ் எல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுமே மெசேஜ் போட்டிருந்தீங்க, நாங்கள் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஞாபகமாக எனக்கு பிங் பண்ணதுக்கு. உங்கள் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சாரி. அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் என்னால் பெருசாக அதில் கவனம் செலுத்த முடியல. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு எனக்கு. உங்களை அங்கே பார்த்தோம் அப்படின்ட்டு திரும்ப ரீகால் பண்ணி நாங்கள் பேசணும். இப்போ நான் ஊருக்கு போன பிறகு இவ்வளோ ரோஸ் பூத்துருக்கு. சொல்லு என்ன சொல்லுங்கள். அருமையாக வளருது. எல்லாம் ட்ரிம் பண்ணலாம். அதில் புது செடி போடலாம். அங்கே என்ன செடி வச்சு ஞாபகம் இல்லை பாப்பா, எம்டியாக இருக்குது. இப்போ இல்லை, புது செடி போடலாம். ஹைபிஸ்கஸ்லாம் எப்படி வருது? எடுக்கிறேன் நான். ஆமாம் எடுக்கணும் சாமி. இப்போ வேணாம் விடு, அப்புறம் அந்த க்ளவுஸ்லாம் போட்டு வரலாம். ஹைபிஸ்கஸ் அருமையாக வருது. ஓகே, ரோஸும் அருமையாக வருது. அங்கே ரோஸ் நல்லா ரோஸ் இந்த மேலே பிங்க்கு அழகாக இருக்குது பாப்பா. மருந்தெல்லாம் போட்டெல்லாம் நல்லா டார்க்காக பூக்குறாங்க. கை கால் காய் பத்திரம். அத்தை 2 டைம்ஸ் வந்தாங்கப்பா. லதா அத்தை 2 டைம்ஸ் வந்தாங்க. லதா தான் இந்தியா போயிட்டாங்களாம், ஊருக்கு போயிருக்காங்க. 1 டே டிலே ஆகிட்டுருக்கு. குட்டு தெரியல, 1 டே டிலே ஆகிடுச்சுன்னாங்க. அப்படின்னா நம்ம மேலே 1 வீக்கில் 2 சான்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஆமாம். அப்போ அம்மா ஓவர் ஆர்டர் பண்ணா. சரி போகலாம். எங்கே போகிறீங்க? அந்த பக்கம் தாப்பால் போட்டு வாங்க. அப்படியே வரீங்களா? கீழே பார்த்து பாப்பா. இன்றைக்கி வந்து வெளியெல்லாம் எடுத்தோம் ஆக்சுவலாக வீடியோ. எப்படி செடியெல்லாம் இந்த 1 மாதமாக செடியெலாம் எப்படி இருந்தது, எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் எல்லா பக்கமும் பின்னாடிலாம் போய் வீடியோ எடுத்தோம். அதை தனியாக ஒரு விலாகாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக ரொம்ப திங்ஸ் இல்லை, அதாவது நான் எடுத்துகிட்டு வந்த பாத்திரம்லாம் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், என்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்த துணிலாம் வந்து அது ஒரு தனி விலாகாக உங்கள் கூட அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு வந்துட்டு காலிலேயே அது ஆமாம். என்னது பம்பரம்? இத்தனை பம்பரம் போதுமா? இல்லை இன்னும் வேணுமா? வெளியே சாமி சாமி. ஆமா ஆமா. இங்க 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 என்ன வரேன். நைஸ். ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பம்பரம் விடுறது இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய நேரம் அந்த விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செஸ் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, இது 3ம் கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு விளையாடுவாங்க. இவங்க 2 பேருக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஜெட்லாக்லேருந்து அப்புறம் கொஞ்சம் எல்லோரும் கோல்டு காஃபு ஃபீவர் அப்படின்னு இருந்தோம். அதிலிருந்துமே ரெக்கவரி ஆகிட்டோம். ரெடி முதல்ல. ஓ இட்ஸ் ஓகே. இன்னும் 2 தடவை விட்டினா வந்துடும் பாப்பா. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. அது சேஃபாக தான் வந்திருக்கும் பாப்பா. அதை கவர்லேருந்து எடுத்துரு. மேலே வந்துச்சு. இட்ஸ் ஓகே. ஓப்பன் பண்ணு. சீசர் எடுத்து கட் பண்ண வேண்டியது தானே. அப்படியா? பேக். ஆமாம் சாமி கட் பண்ணி இல்லை தாங்க.
அது ஃபிக்ஸ் பண்ணலாம். அது நீ கட் பண்ணினா ஈஸியாக இருக்கும். பேக் யூஸ் பண்ண இட்ஸ் ஓகே. பட் அதில் ரொம்ப மைன்யூட் டிசைன்லாம் இருக்கிறதுனால இதுவாக இருக்கும். அதில் காசு கட்டி நாங்கள் வச்சு இப்படி ரீசைக்கிள் வச்சுருந்தது. கம்மி கம்மி. மேலே அவ்வளோதான். அது அது பேர்ட் ஹவுஸ் பாப்பா. நம்ம உள்ளே எங்கேயாவது வைக்க வேண்டியது தான். வெளியே வர 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 இரு. எது பட்ட அதுவும் அங்கே இருக்கு பாரு. கதுவாண்டை இருக்கு பாரு சாமி. அங்கே இருக்கு பாரு கதுவாண்டை. அங்கேயே உட்கார் சாமி. வெளிச்சமாக இருக்குது. அப்படியே உட்கார். அங்கேயே உட்காந்துக்குங்க. வெளிச்சமாக இல்லை. இப்போ துணியெல்லாம் கொஞ்சம் பிரித்து வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு துணிலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்னா இடம் அதிகமாக இருக்கும். அதில் என்ன பாப்பா? அதில் என்ன இருக்கு? கார் இருக்குது அதில். ஆமே பாப்பா. அது யார்? அதுக்குள்ளே இந்த பேப்பர் இப்படி கட் பண்ணி யார் அது? ஓ அந்த இது. ஓகே ஓகே. சில காமி. அது கார் காமி. ஒரே செகண்ட் சும்மா காமி. வீல் இல்லாமல். வீலா? திருப்பு. ஸ்க்ரூ பண்ண முடியாது. சரி திருப்பு. கார் காமிய அம்மாட்ட ஒரே நிமிஷம். இரு இரு இரு. கீழே கீழே காமில அங்கே கீழே வாங்கி பண்ணலாம். ஓ சுத்து. இது வந்து நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ரெண்டல் கார் தான் இது. இது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. லோக்கலாகவே இங்கேயே வந்து அந்த கார் ஏஜென்சி இருக்கும் இல்லைங்களா, அங்கே போயிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு நான் வீட்டிலேருந்து நம்ம காரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இவங்க 3 பேரும் அந்த புது காரில் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா போயிட்டோம். அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது வந்து மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த தடவை. அவங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே புதுசாக வச்சுருந்தாங்க. அதை நீ எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த வாட்டி ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவு வந்து அரைச்சி கொண்டு வந்திருந்தேன். அதாவது சோள மாவு, அப்புறம் கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, அப்புறம் கோதுமை மாவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவுலாம் ஊர்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த மாவுலாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த டப்பாவை நல்லா கழுவி அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்கில் காமிச்சிருப்பேன். காலையில் தூங்கி எழுந்து வரும்போதே எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். முதல் கிளிப்பிங்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சூட்கேஸ் இருந்திருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை க்ளீன் பண்ணி இன்னும் ஒரு 2 சூட்கேஸ் இருக்குது. இதையுமே க்ளீன் பண்ணணும். ஊர்லேருந்து நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போன துணியை அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த துணியை தனித்தனியாக பிரித்து கிட்ஸு தனியாக அப்புறம் எங்களோடது தனியாக அப்படின்ட்டு கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகும்போதே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை தான் அப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அன்பேக்கிங் எத்தனை பாக்ஸ்? 1 2 3 4 பாக்ஸ். என்ன பண்ண போகிறோம்? அன்பேக் பண்ண போகிறோம். ஏ ஜாலி. எனக்கு ஜாலி ஒன்று தான். அந்த சிரிப்பை பாரு. சிரிப்பு எல்லாம் அம்மா திங்ஸ் தான். அவனே மா என்னோட திங்ஸ் எங்கம்மா இருக்குது. அதெல்லாம் அப்புறமா காமிப்பேன். சரி. இதெல்லாம் வந்து கண்ணாடி அது. See, நான் அந்த ஃபுல் கிளாஸ் ஆர்டர் என்னோட வெறி தானே. முல்லை பாப்பா ப்ளீஸ். இதில் எல்லாம் முக்கியமான பாத்திரம்லாம் இருக்குது அதுக்காக. ஓகேவா பத்ரம்? அவ்வளோ சரி பாப்பா ப்ளீஸ். அந்த பக்கம் தனித்தனியாக வைங்க. கிட்ட வைங்க. நம்ம இல்லைனா நம்ம வச்சுக்கலாம். கிட்ட எடுத்துகிட்டு வந்து வைங்க. அவ்வளோதான். இதில் வந்து அம்மாவோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு தான் பேக் பண்ணியிருக்கேன். சரி. முள்ள அது என்னது? மில்லட். மில்லட். இது வந்து ராகி. எங்களோட அம்மாவோட அறிவை பாருங்க. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாப்பா. துணி போட்டு. இது வந்து சட்டி. பார்த்தாலே தெரியும். சட்டி இல்லை, கடாய், மண் கடாய். ஹேண்டில் இருக்குது பாருங்க. அவ்வளோதான் பாப்பா. ஸ்பான்சர் பண்ணல.
இல்லை வீடியோ வெளியே இருக்கேன். அதெல்லாம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பாப்பா. அது இல்லை சொல்லணும் நம்ம தெரியாமல் நீங்கள் நம்மளோட கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுறீங்களா? ஸ்பான்சர்லாம் இல்லை சாமி. இது அசோகா வந்து இது ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் கூட. இவ்வளோதான் வேண்டாம். ராகி புட்டு மாவு இது எடிட்லாம் இல்லை. ஒரு விஷயம் இரு சாமி. இது ராகி இது வந்து ரெட் ரைஸ் புட்டு மாவு ரெடிமேடு. நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. இது வந்து ஒரு கப்பு புட்டு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா புட்டு ரெடி. நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் சர்க்கரை இதெல்லாம் போட்டு செஞ்சோம். அவ்வளோதான். இது எடுத்துருங்க. இப்போதைக்கு எதுவும் எடுக்காதீங்க. அவ்வளோதான். துணியும் இதில் இதுதான். இது எல்லாமே ரெடிமேட் புட்டு மாவு. தண்ணி வைங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். முள்ள வை. இது வந்து சோள மாவு அம்மா வந்து அரைச்சி கொடுத்தது. இது உள்ளே போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீழே பத்ரூம் பத்ரூம். ஏன் இந்த கலர் வருகிறது? அதை அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. புதுசாக இந்த மாதிரி புதுசாக இருந்ததை யூஸ் பண்ணி அம்மா யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்தது. இதை நான் அம்மா ரெடி பண்ணணும். சேஃபாக வந்துருச்சு. பாப்பா இந்த ஒரு சட்டியும் ஓப்பன் பண்ணிட்டோம் இதே மாதிரி பாக்ஸ்லேருந்து. அதுவுமே கடாய். இந்த மாதிரி ஹேண்டில் இல்லாத கடாய் அது. நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது அடுத்த பாக்ஸு. இந்த பக்கம் இந்த அழகாக இருக்கிறது. அழுக்கா இது என்ன துணி பாப்பா? அது அம்மாக்கே தெரியல. பிளவுஸ் இது வந்து வேஷ்டி யாருக்கு? வேஷ்டி பாப்பா. பழைய வேஷ்டி. இது தப்பா துவச்சிக்கோ. பிளவுஸ் இது ரெடியா? பாப்பா ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல். சண்டை வேணும். நோ சண்டை ப்ளீஸ். பொறுமை. இது இருக்கு. ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணு ப்ளீஸ். வெயிட்டிஸ் பொறுமை. எப்படி குட்டி குட்டி மண்பாட்டு ஓகேவா? பாப்பா பொறுமை. இது 2 3 இருக்கும் ஒரே இதில். ஓ மை காட். பொறுமை. எல்லாமே துவைக்கணும். இட்ஸ் ஓகே. அம்மா அதை பார்த்துக்கிறேன். இது மாதிரி ப்ளவுஸில் எல்லாத்தையும் அந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். பாப்பா இப்படி வைங்க சாமி, அப்போ தான் நல்லா தெரியும். 2 3 ஆமாம் இங்கே இரு. 2 3 இருக்கு. கேர்ஃபுல்லாக எடு. அப்படியாம்மா? ப்ளீஸ்மா. கொடு. தேங்க்யூடி. இதெல்லாம் வச்சு சமைக்கலாமா நம்ம? குட்டியாக செய்வாங்க. ஓகேவா? இப்படி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். குட்டி கடாய் இது. துணி அவசரப்படுது. துணியெல்லாம் அவஸ்தப்படலை. அம்மா 2 2 இதில் 2 இருக்குது. அவ்வளோதான் பண்ணிட்டேன். டபுள் பேக்கிங். இல்லை அவ்வளோதான். வந்து அடியில் ஒரு சேஃப் கார்டுக்கு இதெல்லாம். குஷன் பேக்கிங் ஐடியா. குஷன். அதனால என்னம்மா கொடு. அடுப்பு அப்போ முள்ள இன்னொன்று ஒன்று இருக்குது அதில். சேஃபே இதெல்லாம் செய்யணும். இந்த கீழே குடம். அவ்வளோதானே தங்கம்? எத்தனை இருக்கு? அவ்வளோதானா? 9. பார்த்தீங்கன்னா இப்போ 9 10. இது எல்லாம் வந்து படவேட்டில் எங்கே வாங்கணும் தெரியுமா பாப்பா? படவேட்டில் வாங்கணும். அப்படியே ஆமாம், அந்த கோயில் வாங்கணும். இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வாட்டி வெளியே சமையல் ஓப்பன் பண்ண. அடுத்த பாக்ஸ் வெற்றிகரமாக இல்லைம்மா இல்லைம்மா
எதுக்கு அவ்வளோ Girl ஷோபா இவங்க எந்த பவரும் power. இது பொறுமை அதெல்லாம் ரொம்ப இல்லை அப்புறமா அதெல்லாம் நம்ம காமிச்சுக்கிட்டோம் இது வந்து மாமா வாங்கிட்டு வந்தான் சரி ஏன் சைஸ் தெரியக்கூடாதுன்னு சைஸ் மாற்றேன் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அது வந்து சாமி காமிக்காம அது மைண்ட்லாம் இல்லை சாமி அது சாமி போய் முருகர் இல்லை பெருமா பெருமா இது வந்து பார்வதி அத்தை வாங்கி கொடுத்தாங்க இது என்ன யாரு அது வந்து லக்ஷ்மி இல்ல மூணு பேரும் பெருமாள் வைஃப் மா மூணு பேரும் 3 பேர் இல்லை சாமி விஷ்ணு அது இது வந்து எங்க அண்ணி வாங்கி கொடுத்தாங்க இது ஏன் விஷ்ணு அங்க இருக்காங்க பெருமாள் இந்த phone விஷ்ணு research about it இதுவுமே எங்கள் அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் முல்லை பேக்கிங் பாரு எங்களுடைய அழகான பேக்கிங் பாருங்க என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா வெயிட் பத்தல வெயிட் அதிகம் இது மூணும் வந்து அப்புறம் வந்து வாங்கியிருந்தாங்க இது வந்து சாம்பாருக்கு இது வந்து காரக்குழம்பு புளிக்குழம்புக்கு இது ரசம் அதுக்காக ஒரு பாத்திரம் ஓகே அம்மா அழகாக பேக் பண்ணி இது மட்டும் காசு எடுத்துருக்காங்க இது மட்டும் இது எதுக்கு அது ஸ்டாண்டு பக்கத்து தலைக்கு தான் ஓ கரெக்டாக போட்டுங்க இல்லையா இது வந்து ட்ரைப்ளே கடாய் இது பாத்திரம் வாங்கியிருக்கேன் தாத்தா அது நேம் போர்டு இது எங்கள் அப்பாவோட நேம் இது அதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்பா வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அவரோட காலேஜ் அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க இந்த நேம் அதனால ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு வந்தேன் நான் இதை அது சாக்தாப்பா கலர் சாக்கு நம்ம வெளியே போடுறது அரிசி மாமா வாங்குறது அதை நான் அம்மா தூக்கி போட்டு இது இருப்பப்பா 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 நான் திரும்ப அது பாடி இப்போ சரியான ஆஃபம் வீட்டில் ஆஃபம் கூட தோசமாக இருக்கும் சரிதான் அங்கே அப்படியே அழகாக எடுத்து பாப்பா இது உள்ள என்ன இருக்குது பார்க்கலாம் ஓ பொம்மை இதுவுமே பார்வதி அத்தை வாங்கிட்டு சரியாக போங்க ஏன் குடி 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 நான் பாருங்க அமைதி என்ன பண்ணலாம் அதெல்லாம் கிளேமா வந்து சில்வர் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் சாரி அப்பாவுக்கு உங்களுக்கு தான் ஏற்கனவே இருக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஆமாம் அதுதான் தேவையா அந்த ப்ளூ ஆக்கு அதுவும் அதே தான் இது வந்து இந்த உருளியாக வைக்கிறதுக்காக பித்தளையில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி முக்காளி ஒன்று வாங்கியிருந்தேன் இதுங்க சாமி கிட்ட காமிக்கலாம் அவங்க இந்த பக்கம் பார்க்குறாங்க அப்படிலாம் இல்லை எல்லா பக்கம் பார்ப்பாங்க தாத்தா அம்மா அம்மம்மா தாத்தா தாத்துக்கு முடியாது இதுவுமே வந்து எங்கள் அண்ணி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க பத்ருவாங்க அந்த சைடில் காமிக்கலாம் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க பத்ரூம் மக்களே உங்களுக்கு இது வேணுமா இது ₹100 100 வேற என்னையா ஆமாம் என்ன இது வந்து பன்னீர் இது செய்ய எது யார் தெரியுமா இதை எடுத்தாமல் அடிக்க காலேன் அப்படியா என்னது புட்டு மேக் பண்ணுறது பாப்பா புட்டா பித்தளை வெண்கலம்
பாத்திரம் வாங்கியிருந்தேன். கேப்டன் அமெரிக்கா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. வரேன் எனக்கு எனக்கு அந்த அது யாருன்னா அவர் சாமி 8 தலை அது எனக்கு 8 தலை. Oh my god. ஒரு சரண் 8 வீட்டில் இருக்க பாத்திரத்தை தான் போட்டு வந்தேன். புட்டு மேக்கர் தெரியுமா? அவ்வளோதாம்மா. சில்வர் புட்டு அவ்வளோதான். இன்னும் பாக்ஸ் இல்லையா மேலே? அவ்வளோதான் பட்டு. அதான் வாங்கினேன். அவ்வளோதான் தாமி. அவ்வளோதான் நமக்கு 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 இதெல்லாம் இந்த பாத்திரம்லாம் நம்மளுக்கு தான். நமக்கு 2000. உங்களுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் அம்மா எடுத்தது. வேற என்ன எனக்கு சொல்லு. ஐயோ நம்ம வச்சுன நீ நம்ம இந்த மண் பாத்திரம்லாம் நம்ம தான் செஞ்சு சமைக்க போகிறோம். இல்லை நம்ம வச்சுன சிலை. அதான் அந்த 2 பொம்மை. ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுறதா? நான் டைம் அதுக்குள்ள காமியா அக்காமி பார்க்கணும் தீசா. சரிங்க. நான் ஃபிக்ஸ் பண்ண பாத்திரம் சட்டி எல்லாம் இவ்வளோ எடுத்து காமி அவங்கள்ட்ட காமியா. இதில் அம்மா தெரிஞ்சுடா? தெரிஞ்சு நீ. தேங்க்யூ ஸோ மச் சார். குச்சமே இல்லை. நீங்களாம் வந்துருங்க. என்ன அது ஃபிக்ஸ். இருங்க இல்லை நான் முடிக்கல. பொறுமை அம்மா உடஞ்சிரும்மா அது. முடிக்கலடா. பொறுமை சாமி, பொறுமை சாமி. இப்போ எடுத்து வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு துணிலாம் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண பிறகு அதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு. இன்னமும் க்ளீனிங் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி ஊர்லேருந்து கொஞ்சம் துணிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையுமே சீக்கிரமாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். புதுசாக வாங்கின பாத்திரத்தில் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து அந்த பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் தானாக வந்துடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய செடிலாம் வளர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விலாகை அடுத்ததாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு குட்டி அன்பாக்சிங் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாகில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.